ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் ஏலியன் vs பிரெடேட்டரோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் பிரெடேட்டர் அண்ட் ஏலியனோட பேக் ஸ்டோரி தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா அந்த கதைகளோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த கதையை பாருங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏலியன் அண்ட் பிரெடேட்டர் ரெண்டுமே தனித்தனி ஃபிலிம் சீரிஸ் தான். பட் ஆனால் இந்த படத்தில் ரெண்டு கேரக்டரையும் ஒன்றா இணைச்சி ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வெல்கம் டு அமான் வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் அமான். கதையோட ஆரம்பத்தில் 1904 வருஷத்தில் அண்டார்டிகாவை காட்டுறாங்க. அங்கே வேலிங் ஸ்டேஷன் ஒரு இடம் இருக்கும். சில மக்கள் எல்லாம் இறந்து போன திமிங்கலத்தோட எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து சேகரிச்சு வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் ஒரு பிரெடேட்டர் சாகடிச்சிடுது அண்ட் ஒரு பெரிய ஏலியனையுமே சாகடிச்சிடுது. அப்படியே கட் பண்ணா 2004, அதாவது இந்த சம்பவம் நடந்து கரெக்டா 100 வருஷத்துக்கு பிறகு ஸ்பேஸ்ல இருக்கிற ஒரு சேட்டிலைட்டை காட்டுறாங்க. இந்த சேட்டிலைட் வந்து கவர்மெண்டோட சேட்டிலைட் கிடையாது, ஒரு பெரிய பணக்கார இண்டஸ்ட்ரியலிஸ்டோட பிரைவேட் சேட்டிலைட். அப்போ அவருக்கு அந்த சேட்டிலைட்ல இருந்து ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. என்னன்னா, அண்டார்டிகால ஒரு பகுதியில அடையாளம் தெரியாத வெப்ப அறிகுறிகள் தென்படுறதா ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. அப்படியே கட் பண்ணா நேபாள்ல இருக்கிற ஒரு பெரிய பனிச்சரிவு மலையை கட்டுறாங்க. அங்க அலெக்சான்னு ஒரு பொண்ணு அந்த மலையை கிளைம் பண்ணி மேல வந்துட்டு இருக்காங்க. அவங்க மேல வரதுக்குள்ள மேக்ஸ்வெல்னு ஒருத்தன் ஹெலிகாப்டர்ல அந்த இடத்துக்கு வந்து அலெக்சா மேல வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவங்களும் புலம்பிட்டே கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு யாரும் ஃபண்ட்ஸே தர மாட்டேன்றாங்களேன்ட்டு. மேல வந்து அவங்கள பார்த்தா இந்த மேக்ஸ்வெல் என்னோட பாஸ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருன்ட்டு கூட்டிட்டு போயிடுறான். இப்போ நேபாள்ல இருந்து கட் பண்ணி அப்படியே மெக்சிகோவா காட்டுறாங்க. அங்க செபாஸ்டியன்ன்ற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஏதோ ஒரு அற்புதமான பொருளை கண்டுபிடிக்க போறாருன்ட்டு மக்கள் எல்லாம் அந்த இடத்த சூழ்ந்திருக்காங்க. ஆனா அவருக்கு கிடைச்சது என்னமோ சோடா பாட்டிலோட மூடி. அப்போ அந்த இடத்துல இவரோட ரிசர்ச்சுக்கு ஃபண்ட்ஸ் பண்றவரு, இங்க பாரு செபாஸ்டியன், இனியும் என்னால உன்னை நம்பி பணத்தை போட முடியாதுன்ட்டு உன்னோட ரிசர்ச் எல்லாம் மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புப்பான்ட்டு கோவமா சொல்லிட்டு போயிடுறாரு. இவரும் என்னடா இப்படி சொல்லிட்டான்ட்டு செம கடுப்பா கேம்புக்குள்ள வந்தா அலெக்சாவை கூட்டிட்டு போன மேக்ஸ்வெல் அங்க இருக்கான். என்ன செபாஸ்டியன், உன்னோட ரிசர்ச்சுக்கு ஃபண்ட்ஸ் இல்லையா? என்னோட பாஸ் உனக்கு நிறைய பணம் தரதா சொல்லி கூட்டிட்டு வர சொன்னாரு, போலாமான்ட்டு இவரையும் கூட்டிட்டு போறான். இதே மாதிரி இன்னும் சில பேரை அழைச்சிட்டு அவங்க எல்லாரையும் ஹெலிகாப்டர்ல அண்டார்டிகாக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப ஹெலிகாப்டர்ல கிராம்னு ஒரு கெமிக்கல் இன்ஜினியர் அலெக்சா கூட பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறான். ஹே, இங்க பாருங்க, இந்த கேமரால இருக்கிறது யாருன்னு தெரியுமா? என்னோட பசங்க. அவங்க அண்டார்டிகாவெல்லாம் பார்த்ததே இல்லைன்ட்டு அங்க இருந்து நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு வர சொல்லி கையோட இந்த கேமராவை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இங்க என்ன ஒரு போட்டோ எடுக்கிறீங்களான்ட்டு அலெக்சா கிட்ட கொடுத்து ஒரு போட்டோ எடுத்துக்கிறான். சரி, நம்மள எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, என்ன வேலை, ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்களான்ட்டு கேக்குறாரு. ஏன் கேக்குறேன்னா, என்கிட்ட எதுவும் சொல்லல, ஆனா நிறைய பணம் தரதா சொன்னாங்க, அதனால அப்படியே கிளம்பி வந்துட்டேன்றாரு. அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் அவங்க எல்லாரையும் ஒரு மீட்டிங்க்கு ரெடி பண்ணி, என்னோட பாஸ் உங்க எல்லாரையும் இப்ப சந்திக்க வருவாரு, தயாரா இருங்கன்றான். அட, யாரா உன்னோட பாஸ், இவ்வளவு ஐப் தெரியுன்ட்டு எல்லாரும் அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்துல அந்த பிரைவேட் சேட்டிலைட்டோட ஓனர் இவங்க எல்லாரையும் பார்க்க வராரு. என்னோட அழைப்பை ஏத்து இங்க வந்த உங்க எல்லாருக்கும் நன்றி. எதுக்காக உங்களை இங்க வர வச்சிருக்கேன்னா, என்னோட சேட்டிலைட்ல இருந்து அண்டார்டிகால கிட்டத்தட்ட 1500 இருந்து 2000 அடிக்கு கீழே ஒரு அடையாளம் தெரியாத வெப்ப அறிகுறி தென்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரமிட்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் இமேஜஸ் கிடைச்சிருக்குன்றாரு. அதை கேட்டோன்னு செபாஸ்டியன், யோ பெரியவரே, உன்னோட சேட்டிலைட் ஏதோ தப்பான இமேஜஸ் காட்டுதுன்னு நினைக்கிறேன், 2000 அடிக்கு கீழே எல்லாம் யாராலையும் அந்த பில்டிங்கும் கட்ட முடியாதுன்றாரு. அதுக்கு இவரு, ஒருவேளை அது புதைஞ்சு போயிருக்கலாம் இல்லையா, நீ ஆர்கியாலஜிஸ்ட் தானே, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நீங்க வர வச்சிருக்கன்றாரு. அப்போ அலெக்சா, சார் அண்டார்டிகா பில்டிங் கட்டுற இடமா சார், அங்க எப்படி சார் இவ்வளவு பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிருக்க முடியும்னு கேக்குறாங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான் எங்களுக்கும் புரியாத புதிரா இருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்க எல்லாரையும் இங்க வர வச்சிருக்கன்றாரு. சரி, நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் ஓய்விடுங்க, நாளைக்கு நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம்னு மீட்டிங்கை டிஸ்போஸ் பண்ணிடுறாரு. அப்போ அலெக்சா அவரை தனியா வந்து பார்த்து, எனக்கு என்னமோ நீங்க முட்டாள்தனமான விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு தோணுது, அவ்வளவு ஆழத்துக்குள்ள நம்மளால இயல்பா சுவாசிக்க முடியுமான்லாம் எனக்கு சந்தேகமா இருக்கு, ஸோ நான் இதுல இருந்து விலகிக்கிறேன்றாங்க. அதுக்கு இவரு, கட்டாயமா உன்னை யாரும் இங்க வற்புறுத்திலாம் வச்சுட்டு இல்ல, நீ விலகிறதுனா விலகிக்கலாம்ன்றாரு. ஆனா மேல செபாஸ்டியனும் கிராமும், எதுக்குங்க தேவையில்லாம அவர்கிட்ட போய் சண்டை போட்டு விலகிறலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, கீழே போய் பார்த்துட்டு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு நிறைய காசு தராங்கல்ல, அதை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானுட்டு அலெக்சாவை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா மேல ஸ்பேஸ்ல மனிதர்கள் எதுவும் கண்டறியாத ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து 3 பிரெடேட்டர்ஸ் இப்போ அவங்க இருக்கிற எக்ஸாக்ட் இடத்துக்கு ஷட்டில் லான்ச் பண்ணுது. அடுத்த நாள் கீழே எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி அலெக்சா எல்லாருக்கும் ப்ரிகாஷன் மெஷர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இங்க எல்லாரோட உயிரும் என்னோட கையில தான் இருக்கு, எல்லாரும் எப்பவுமே குரூப்பாவே இருப்போம், தனித்தனியா மிஸ் ஆயிடாதீங்க, இஃப் இன் கேஸ் கீழே நாம யாராவது மாட்டிக்கிட்டோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்து தப்பிக்க முயற்சி பண்ணுங்கன்ட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அப்ப அங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ்லாம் அவ்வளோ ஆழத்தை நாம எப்படி ட்ரில் பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல அலெக்சா கிட்ட செபாஸ்டியன், அவன் மெக்சிகோல அவன் கண்டுபிடிச்ச அந்த சோடா பாட்டில் மூடிய காமிச்சு, என்னோட லக்கு எவ்வளவு தான் அலெக்சா, எனக்கு ஏதாச்சும் ஆபத்துனா என்னை விட்டுறாதுன்னா கூடவே வச்சு காப்பாத்தி கொண்டான். அலெக்சாவும் அதுக்கு சிரிச்சுட்டே, அப்போ உன்னோட பாதி ஷேர் எனக்கு தான்றாங்க. கட் பண்ண எல்லாரும் கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஓகே கைஸ், நம்ம ஸ்பாட்டை நெருங்கிட்டோம், கீழே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், யாரும் தனியா போயிடாதீங்கன்ட்டு சொல்லி எல்லாரும் அங்க கீழே இறங்கி ஒன்னும் போயிட்டு இருக்காங்க. அப்போ அவ்வளவு சொல்லியும் சொல் பேச்சு கேட்காம இந்த கிராம் ஒரு இடத்துக்கு தனியா வந்து கேமராவை வச்சு அவன் பசங்களுக்காக ஷூட் பண்ணிட்டு இருக்கான். சரி, வந்து தொலைச்சிட்டான், வந்த இடத்த ஒழுங்கா ஞாபகம் வச்சிருந்தாவது ஒழுங்கா திரும்பி போயிருக்கலாம்ல, இப்போ வழி தெரியாம தேடிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அலெக்சா தான்
அங்க வந்து அவனை காப்பாத்தி மேல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க இன்ஜினியர்ஸ்லாம் ட்ரில்லிங் வேலையை ஆரம்பிக்கலாம்னு பார்க்கும்போது ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோல் கிரியேட் ஆயிருக்கு. எவ்வளவு ஆழத்துக்கு அந்த ட்ரில் கிரியேட் ஆயிருக்குன்ட்டு ஒரு ஃபிளாரை தூக்கி போட்டு பார்த்தா ஆல்மோஸ்ட் கரெக்டா 2000 அடி கீழே அவங்க கீழே பார்த்த அந்த ஸ்பாட் இருக்கிற இடத்துக்கே நேரா போயிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா இவங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஏன்னா அவ்வளவு அக்யூரேட்டான ஒரு ட்ரில்லிங் மிஷினை மனுஷங்க இன்னும் கண்டுபிடிக்கல. அப்ப யார் அதை பண்ணிருப்பான்னு பார்த்தா பிரிடேட்டர்ஸ் தான் அந்த ட்ரில்லை போட்டு அதுக்குள்ள போறதுக்காக தயாராகிட்டு இருக்கு. பிரிடேட்டர்ஸ் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவங்கள சில பேர் அதுக்குள்ள போறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பணக்காரர் யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துக்கு போய் ஆர்டிபிஷியலா சுவாசிக்கிற மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதை அலெக்ஸா பார்த்துட்டு, ஏங்க இந்த நிலைமையில நீங்க கண்டிப்பா கீழே வந்து ஆகணுமா, மேலே வேணா இருங்க நாங்க போய் பார்த்துட்டு வரோன்றாங்க. ஆனா அவங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம நானும் கீழே வந்து அவன்ட்டு அடம் பிடிச்சி இவரும் அவங்க கூட போயிட்டு இருக்காரு. மேல ஒரு 4-5 பேரை நிக்க வச்சுட்டு மீதி இருக்கிற எல்லாருமே ஒரு ரோப்பு போட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. அப்போ சடனா சில ரோப்லாம் அருந்து விழுந்துருது. அதுல சில பேர் சரிக்கிட்டு கீழே விழுறாங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள காப்பாத்தி ஒரு வழியா எல்லாரும் கீழே போயிட்டாங்க. அப்போ மேல இந்த பிரெடிட்டர் ஷிப் கண்ணுக்கு தெரியுற தூரத்துல பறந்துட்டு இருக்கு. அதுல இருந்து 3 பிரெடிட்டர் வருது. அங்க மேல இருக்கிறவங்களுக்கா ஒன்னும் புரியல, என்னடா திடீர்னு காத்து இப்படி அடிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. கீழே இவங்க எல்லாரும் பிளார் ஏத்தி எல்லாரும் ஒன்னாவே நடந்து போலாம்னு முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு முன்னாடி ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரியுது. என்னடான்னு பார்த்தா ஏன்ஷியன் சிவிலைசேஷன் கட்டி இருக்கிற மாதிரி ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர்ல பழங்கால பில்டிங் ஒண்ணு தெரியுது. அதை பார்த்து பிரமிச்சு போற இவங்க இதை யார கட்டிருப்பா அப்படின்ட்டு எல்லாம் யோசிச்சுட்டே சரி உள்ள புதையல் கதையில ஏதாவது இருக்கான்ட்டு பாக்கலாம்னு உள்ள போறாங்க. போற வழியில இந்த பிரிடேட்டர்ஸ் அண்ட் ஏலியனை குறிப்பிட்ட மாதிரி சில பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கு. அப்ப அங்க ஒருத்தர் நடந்துட்டு இருக்க சமயத்துல கீழே ஏதோ ஒரு பட்டனை ஆக்சிடென்டா மிதிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஹோல் பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் ஏதோ வீடியோ கேம்ல சேஞ்ச் ஆயிட்டு இருக்க மாதிரி ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. அதே சமயத்துல அந்த பில்டிங்கோட எண்டுல 100 கணக்கான செயின்களை போட்டு கட்டி வச்சிருக்க ஏதோ ஒண்ணு ரிலீஸ் ஆகி பொறுமையா மேல வருது. என்னடான்னு அது பார்த்தா ஏலியன் குயின் கிட்டத்தட்ட 100 வருஷமா பதப்பட்ட நிலையில கீழே இருந்து இப்ப ஃப்ரெஷ் ஆகி ஆக்டிவா மேல வருது. ஆனா அது சங்கிலி போட்டு கட்டி இருக்கிறதுனால இன்னும் ஃபுல்லா ரிலீஸ் ஆகல. கட் பண்ணா இவங்க எல்லாம் உள்ள இன்னும் டீப்பா போயிட்டு இருக்க சமயத்துல சில ஸ்கிரிப்சர்ஸ் தான் பாக்குறாங்க. இது மாயன்ஸ் காலத்துல வாழ்ந்த மக்கள் கட்டமைச்சிருக்கலாம்ட்டு எல்லாம் யூகிக்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணி மேல போய் பார்த்தா அந்த 3 பிரிடேட்டர்ஸ் மேல இருக்கிறவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரா போட்டு தள்ளிட்டு இருக்கு. நம்மள யார் தாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரும் இறந்துடுறானுங்க. ஆனா அதுல ஒருத்தன் மட்டும் இந்த பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ட்ரில் வழியா கீழே விழுந்துடுறான். அப்போ இந்த 3 பிரிடேட்டர்ஸ்ல ஒரு பிரிடேட்டர் அது கையில இருக்கிற டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணி கீழே என்ன நடக்குதுன்னு பாக்குது. அப்போ அந்த ஏலியன் குயினை ஆக்டிவேட் பண்ண விஷயத்தை தெரிஞ்சுக்கிற பிரிடேட்டர்ஸ் டக்குன்னு அந்த ஹோலுல குதிச்சு கீழே வருது. அந்த சமயத்துல கீழே இருக்கிறவங்க எல்லாம் ஒரு விசித்திரமான இடத்துக்குள்ள நுழையறாங்க. அங்க நிறைய செத்து போன எலும்பு கூடுகளை பாக்குறாங்க. அந்த எல்லா உடல்லையும் நெஞ்சு கிழிஞ்சு ஓட்டையா இருக்கு அண்ட் முகத்துல ஏதோ ஒட்டிட்டு இருக்கு. அப்போ செபாஸ்டியன் அங்க இருக்கிற ஒரு குறியீடுல பார்த்து இவங்க எல்லாம் யாராலையும் கொல்லப்படல, தானாவே இறந்திருக்காங்க. நாம இப்ப இருக்கிற இந்த இடத்தோட பேரு சாக்ரிஃபிஷியல் சேம்பர்னு குறியிட்டு இருக்குன்றான். சாக்ரிஃபிஷியல் சேம்பரா, யாருக்காக உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியாம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான எலும்பு கூடுகள் இருக்கிறத இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ திடீர்னு மேல இருந்து ஒரு ஃபேஸ் ஹக்கர் கீழே விழுது. ஃபேஸ் ஹக்கர்னா என்னன்ட்டு ஆல்ரெடி ஏலியன் ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இஃப் இன் கேஸ் நீங்க பார்க்கலன்னா ஜஸ்ட் அன் ஓவர்வியூ. ஃபேஸ் ஹக்கர்ன்றது ஏலியனோட ஏர்லி ஃபார்ம். அதுதான் ஃபர்ஸ்ட் முட்டையில இருந்து வெளியே வரும். இதெல்லாம் தெரியாத இவங்க சரி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாலுமே எப்படி தன்னைத்தானாவே நெஞ்ச கிழிச்சிட்டு உயிரை விட்டுருக்க முடியும் அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் அவங்களுக்குள்ளேயே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கீழே இருக்கிற அந்த ஏலியன் குயின் நிறைய ஃபேஸ் ஹக்கர்ஸ் முட்டைகளை லே பண்ணிட்டு இருக்கு. கட் பண்ணா மேல பிரிடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு கீழே விழுந்தவன் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். அப்போ கீழே வந்த அந்த 3 பிரிடேட்டர்ஸ்ல ஒரு பிரிடேட்டர் அவனு போட்டுது. அப்ப இங்க சாக்ரிஃபிஷியல் சேம்பர் பக்கத்துல இன்னொரு சீக்ரெட் ரூம் ஒன்னு இருக்கு. அதுக்குள்ள சில பேர் போய் என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. அங்க சீக்ரெட்டான ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வெப்பனை எடுத்துட்டா இந்த இடமே ஆக்டிவேட் ஆயிடும் போட்டிருக்கு. செபாஸ்டியன் எப்படியோ அந்த லாக் ஓபன் பண்ணிடுறான். ஓபன் பண்ணா அதுக்குள்ள இருந்து ஒரு ஹைடெக் கன் மாதிரியான ஒரு வெப்பன் வருது. அந்த இடமும் அதுல இருக்கிற பொருட்கள் எல்லாம் மனுஷங்களால செய்யப்பட்ட மாதிரி இல்லையென்ட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மேக்ஸ்வெல் அண்ட் இந்த பணக்காரரோட ஆட்கள் மத்தவங்க எல்லாம் இந்த கன்னை எடுத்துட்டு நாம இந்த இடத்தை விட்டு கிளம்பலாம்ன்றாங்க. ஆனா செபாஸ்டியன் அலெக்ஸா எல்லாம் இதை எடுக்க வேணாமே, இதை எடுத்தா இந்த இடமே ஆக்டிவேட் ஆயிடும்லாம் போட்டிருக்கு. ஆக்டிவேட்னா என்னன்னு நமக்கு புரியல, சோ எடுக்க வேணான்றாங்க. ஆனா அதெல்லாம் கேட்காம மேக்ஸ்வெல் அதை எடுத்துடுறான். அதை எடுத்தோன்னா அந்த இடமே எர்த்குவேக் வந்து ஷேக் ஆகுற மாதிரி ஒரு பெரிய ஷேக் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடமா லாக் ஆயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இந்த 3 பிரெடேட்டர்ஸும் லாக் ஆகுறதுக்குள்ள மெயினான இடத்துக்கு ஓடி வராங்க. மத்தவங்க எல்லாம் அவங்க அங்கங்க இருக்கிற இடத்துல லாக் ஆகி மாட்டிக்கிறாங்க. அப்போ இந்த சாக்ரிஃபிஷியல் சேம்பர்ல இருக்கிறவங்க அந்த இறந்து போன உடற்கள் பக்கத்துல ஏதோ ஒண்ணு மேல வருது. என்னடா அதுன்னு பார்த்தா அது ஏலியனோட எக். இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம அது பக்கத்துல போய் பாக்குறாங்க. அப்போ அந்த ஹெக் ஆச் ஆகி அதுல இருந்து வெளியே வர ஃபேஸ் ஹக்கர்ஸ் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஃபேஸ்லயும் போய் அட்டாச் ஆயிடுது. அவங்கனால எதுவும் பண்ண முடியாம கத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்களோட கதறலை கேட்கிற பக்கத்து ரூம்ல இருக்கிற அலெக்ஸா அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கு, நாம அவங்களை காப்பாத்த
போகணும்ன்றாங்க. அதுக்கு மேக்ஸ்வெல் ஏமா நம்மளே இங்க மாட்டிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் நம்மளை காப்பாத்திக்கலாமன்றான். அந்த நேரத்துல அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் திரும்பவும் மாற ஆரம்பிக்குது. கிராமோ பயத்துல பெனாத்திட்டு இருக்கான். யோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வந்துட்டேன், இப்போ உயிரோட வெளியே போவோமானே தெரியலையேன்ட்டு. இங்க சாக்ரிஃபிஷியல் சேம்பர்ல மயக்கம் போட்டு விழுந்தவங்கல ஒரு பொண்ணு மயக்கம் தெளிஞ்சு எழுந்துக்கிறா. சில பேர் முகத்துல ஒட்டிருக்க அந்த ஃபேஸ் அகஸ் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஆனா இவ முகத்துல இருந்த ஃபேஸ் அகஸ் கீழே விழுந்திருக்கு. ஆனா அவளோட நெஞ்சை கிழிச்சிட்டு ஏதோ ஒண்ணு வெளியே வருது. அதுதான் ஆக்சுவலா ஏலியன். இந்த ஏலியனோட பேரு ஜீனோமார்ஃப்ஸ். இந்த ஏலியனோட லைஃப் ஃபார்ம் எப்படிதான் எக்ல இருந்து வெளியே வர ஃபேஸ் அகர்ஸ் ஏதாவது ஹோஸ்ட்ல போய் ஒட்டிக்கிட்டு அவங்க உடம்புல இருந்து ஜீனோமார்ஃபா வெளியே வரும். கட் பண்ணா இந்த 3 பிரெடேட்டர்ஸும் அந்த வெப்பன் இருக்கிற இடத்தை தேடி வந்திருக்கு. அந்த வெப்பன் அங்க இல்லாததால கோவப்படுற இந்த பிரெடேட்டர்ஸ் அதை எடுத்துட்டு போற மனுஷங்களை ஒவ்வொருத்தரா சாகடிக்க ஆரம்பிக்குது. இதுக்கிடையில அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் வேற ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் கண்ணா பின்னான்ட்டு மாறிட்டு இருக்கு. அதுல சில பேர் அங்கங்க போய் மாட்டிக்கிறாங்க. இந்த 3 பிரெடேட்டர்ஸும் தனித்தனியா போய் அந்த வெப்பனை எப்படியாவது எடுத்துணும்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்போ கிரேமோ இன்னொருத்தனும் தனியா ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. இந்த பணக்காரரு செபாஸ்டின் அண்ட் அலெக்சா ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிறதால பேசுறத கேட்டுக்க முடியுது. சோ 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த இடம் மாறுறதால அப்போ நீங்க இருக்கிற இடத்துல இருந்து தப்பிச்சு போக முயற்சிங்கன்ட்டு பேசிட்டு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கிராம் கூட மாட்டியிருந்த இன்னொருத்தன் ஒரு பள்ளத்துல கீழே விழுந்துடுறான். அவன் கீழே விழுந்த இடத்துல ஏதோ விசித்திரமான சத்தம் வந்துட்டு இருக்கு. கிராம் என்ன காப்பாத்தி இங்க என்னமோ இருக்குன்ட்டு கத்துறான். ஆனா அதுக்குள்ள இந்த முழுசா வளர்ந்த ஜீனோமார்ஃப் அவனை சாகடிச்சிடுது. அவனோட அலறல் சத்தத்தை கேட்டு மேல பயந்துட்டு இருக்க கிராம அவனுக்கு மேல இருந்து ஒரு ஜீனோமார்ஃப் பிடிச்சி மேல இழுத்துடுது. இந்த மாதிரி சில பேர் இந்த ஜீனோமார்ஃப்ஸ் கிட்டையும் சில பேர் பிரெடேட்டர்ஸ் கிட்டையும் ஒவ்வொருத்தரா பலியாக ஆரம்பிக்கிறாங்க. வெப்பனை தேடி வந்த பிரெடேட்டர் அந்த வெப்பனை இந்த பணக்காரரு அலெக்சாவோட பேக்ல மாட்டுறத பாக்குது. உடனே அலெக்சா கிட்ட போற இந்த பிரெடேட்டரை பாக்குற மேக்ஸ்வெல் அதை ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா பிரெடேட்டர் அது கிட்ட இருக்கிற ஒரு வலைய மேக்ஸ்வெல் மேல போட்டுடுது. அதனால அவன் ஷ்ரிங்க் ஆகி அங்கேயே இறந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த பிரெடேட்டர் பணக்காரரையும் செபாஸ்டியனையும் போட்டு அடிச்சிட்டு இருக்க சமயத்துல இன்னொரு பிரெடேட்டரும் அங்க வந்து அலெக்சாவை போட்டு அடிச்சிடுது. அவ்வளவுதான் நம்ம காலின்ட் அலெக்சா நினைச்சிட்டு இருக்க சமயத்துல ஒரு ஜீனோமார்ஃப் அந்த பிரெடேட்டரை அதோட வாளால குத்தி சாகடிச்சிடுது. அதை பாக்குற இன்னொரு பிரெடேட்டர் அலெக்சா கிட்ட இருக்கிற வெப்பனை கூட கண்டுக்காம அந்த ஜீனோமார்ஃபோட சண்டை போட போகுது. அதுக்கப்புறம் அந்த பிரெடேட்டரும் ஜீனோமார்ஃபும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு. இதையெல்லாம் பாக்குற அலெக்சா செபாஸ்டியன் அந்த பணக்காரரு நாம இங்க இருந்து தப்பிக்கலாம்னு வேற ஒரு இடத்துக்கு ஓடி போறாங்க. அதை கவனிக்கிற இந்த பிரெடேட்டர் ஜீனோமார்ஃப் போட்டுட்டு டக்குன்னு அந்த வெப்பனை எடுக்க போகணும்ட்டு ஜீனோமார்ஃபை இன்னும் பயங்கரமா தூக்கி போட்டாச்சுன்னு இருக்கு. அப்போ அந்த ஜீனோமார்ஃப் அதோட டெய்ல இருந்து ஆசிடா பிரெடேட்டர் மேல தெரிக்குது. ஆக்சுவலா அந்த ஜீனோமார்ஃபோட ரத்தமே ஆசிட் மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் தனியா மாட்டிருக்க இந்த பிரெடேட்டரை நிறைய ஜீனோமார்ஃப்ஸ் ஒன்னா சேர்ந்து சுத்து போட்டு கொடூரமா கொன்னுடுது. இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பிரெடேட்டர் தான். கட் பண்ணா இங்க அலெக்சா அந்த பணக்காரர் செபாஸ்டின்லாம் ஏதாவது பாதுகாப்பான இடம் இருக்குமான்ட்டு தேடி ஓடி போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த ஒரு பிரெடேட்டர் அவங்க பின்னாடி வருது. அப்ப அந்த பணக்காரர் நான் தானே உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன், நீங்க 2 பேரும் தப்பிச்சு போங்கன்ட்டு அந்த பிரெடேட்டரை எதிர்த்து நிக்கிறாரு. ஆனா அவர் உடம்ப ஸ்கேன் பண்ணி பாக்குற பிரெடேட்டர் ஏற்கனவே அவன் செத்துட்டு இருக்கான்ட்டு அவனை எதுவும் பண்ணாம கீழே விட்டுடுது. இருந்தாலும் இவர் சும்மா இல்லாம அந்த பிரெடேட்டரை பின்னாடி இருந்து தாக்குறாரு. செம்ம கடுப்பான பிரெடேட்டர் அவரை பின்னாடி திரும்பி போட்டுது. அதுக்கப்புறம் அந்த வெப்பனை தேடி அலெக்சா செபாஸ்டியன் போன இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல திரும்பி அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் மாற ஆரம்பிக்குது. அப்ப அந்த பிரெடேட்டர் ஒரு ரூம்லயும் இவங்க 2 பேரும் ஒரு ரூம்லயும் தனியா மாட்டிக்கிறாங்க. அவங்க இருக்கிற அந்த ரூம் லாக் ஆகுறதுக்கு முன்னாடி பிரெடேட்டர் அதுகிட்ட இருக்கிற ஒரு வெப்பனை தூக்கி அவங்க மேல வீசுது. ஆனா அவங்க அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல பிரெடேட்டர் இருக்கிற இடத்துல ஒரு ஃபேஸ் அகர் பிரெடேட்டரை ஹோஸ்ட் ஆக்குறதுக்கு அது மேல பாயுது. ஆனா பிரெடேட்டர் அதை சாகடிச்சிடுது. அதே மாதிரி பின்னாடி இருந்து ஒரு ஜீனோமார்ஃபும் பிரெடேட்டரை போட ட்ரை பண்ணும்போது இந்த பிரெடேட்டர் அசால்ட்டா அந்த ஜீனோமார்ஃபையும் போட்டுது. இது எல்லாத்தையும் பக்கத்து ரூம்ல இருக்க ஒரு ஹோட்டல்ல இருந்து அலெக்சாவும் செபாஸ்டியனும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பிரெடேட்டர் அதோட மாஸ்க கழட்டி இந்த ஏலியனோட ரத்தத்தை வச்சு அதோட மாஸ்க்ல ஒரு மார்க் மாதிரி போட்டுக்குது. அதை பாக்குற செபாஸ்டியன் இந்த மாதிரி செய்யல பழங்காலத்து ஹண்டர்ஸ் தான் செய்வாங்க. ஆனா இந்த 2 உயிரினமே நம்ம பூமியோட சேர்ந்த மாதிரி தெரியலன்ட்டு அங்க இருக்கிற ஸ்கிரிப்சர்ஸை படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போதான் ஆக்சுவலா என்ன நடக்குதுன்ட்டே புரிய வருது. இந்த பிரெடேட்டர்ஸ்ன்றது வேற்று கிரகத்துல இருந்து நம்ம பூமியை கண்டுபிடிச்சு ஏன்ஷியன் மக்களை ஆட்சி செய்துட்டு இருந்திருக்கு. பிரெடேட்டர்ஸ் தான் நம்மளுக்கு பிரமிட்ஸ் அண்ட் பெரிய பில்டிங் கட்டுற டெக்னாலஜி எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கு. இதனால நம்மளோட ஏன்ஷியன் மக்கள் இந்த பிரெடேட்டர்ஸை கடவுளா வழிபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏலியன் ஃபேஸ் அகஸ் ஜீனோமார்ஃபை உருவெடுக்கிறதுக்காக அவங்க தான் மக்களையே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு துணிஞ்சிருக்காங்க. சரி, இந்த ஏலியன் ஜீனோமார்ஃப்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தா அதுவும் வேற ஒரு கிரகத்துல இருந்தது தான். நம்ம பூமியை கண்டுபிடிச்ச மாதிரி பிரெடேட்டர் அதையும் கண்டுபிடிச்சு நம்மளோட மக்களை பயன்படுத்தி அது ஜீனோமார்ஃபை உருவெடுக்க செஞ்சு அதுங்களோட சண்டை போடுறது தான் இந்த பிரெடேட்டர்ஸோட வேலையே. சரி, எதுக்காக இந்த பிரெடேட்டர் இப்படி எல்லாம் பண்ணுதுன்னு பார்த்தா பிரெடேட்டர்ஸோட ஒரே வேலை ஹண்டிங் தான். இந்த கேலக்சிலேயே அதுதான் சிறந்த ஹண்டரா இருக்கணும்ட்டு ஒவ்வொரு கிரகமா தேடி போய் அதுக்கு ஈக்குவலா சண்டை போடுற ஏதாவது உயிரினம் இருக்குமான்ட்டு தேடிட்டு இருந்திருக்கான். அப்படிதான் இந்த ஏலியனை கண்டுபிடிச்சு நம்ம பூமியில விட்டு 100 வருஷத்துக்கு ஒரு முறை இங்க வந்து ஹண்ட் பண்ணிட்டு இருக்கோமா. இஃப் இன் கேஸ் பிரெடேட்டர் தோக்குற மாதிரி இருந்தா ஜீனோமார்ஃப்ஸ் ஒண்ணு கூட தப்பிச்சிடாத மாதிரி ஒரு பெரிய பாமா போட்டு அந்த இடத்தையே அழிச்சிடுமா. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க அலெக்சா, அப்ப நம்ம ஏன்ஷியன் மக்கள் இந்த பூமியை பலிகாடா ஆக்குறதுக்கு
ஒத்துக்கிட்டாங்களா என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு செபாஸ்டியன் மேபி இருக்கலாம் அலெக்சா, இல்லனா மக்கள் தானாவே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக ஒத்துப்பாங்களான்றாரு. நம்மள இங்க பொய்யான அலர்ட் மெசேஜ் கொடுத்து வர வச்சதும் அந்த பிரெடேட்டர்ஸோட டெக்னாலஜி தான். சரி ஓகே, அதெல்லாம் நம்ம அப்புறம் யோசிக்கலாம், இப்போ இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு யோசிக்கலாம்ட்டு வேற இடத்த தேடிட்டு இருக்காங்க. இங்க கிராம் அண்ட் மத்த டீம் ஆட்கள் எல்லாம் மேல தூக்கிட்டு போன ஜீனோமார்ஃப் அவங்க எல்லாரும் இந்த ஏலியனோட ஹோஸ்டா யூஸ் பண்ணி நிறைய ஜீனோமார்ஃப்ஸ் வெளியே வர வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான ஏலியன் முட்டைகள் இருக்கு. கிராமோ பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க அலெக்சா, செபாஸ்டியன் நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும்னா ஒன்னு அந்த பிரெடேட்டர் சைட்ல இருக்கணும், இல்ல அந்த ஏலியன் சைடோட இருக்கணும். ஏலியனோட கம்யூனிகேட் பண்ணி அது சைட்ல இருக்கிறதுலாம் சாத்தியம் இல்லாத மாதிரி இருக்கு. ஆனா இந்த பிரெடேட்டர் நம்மள மாதிரி தான் இருக்கு, நாம வேணா அதோட இணைஞ்சு இந்த ஜீனோமார்ஃப்ஸ் சாவடிக்கிறதுக்கு உதவலாமான்னு கேக்குறாங்க. அதுக்கு செபாஸ்டியனும், ஆமா நம்ம டீம்ல வந்து சேர்ந்து கொண்டு பிரெடேட்டர் காத்துன்னு இருக்கு, என்ன பேசுற அலெக்சா நீ, வேற ஏதாவது யோசின்னு சொல்ற சமயத்துல திரும்பவும் அந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் மாற ஆரம்பிக்குது. உடனே இவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா அலெக்சா கீழே விழுந்துடுறாங்க. அப்ப செபாஸ்டியன் அலெக்சாவை கை கொடுத்து காப்பாத்தும் போது ஒரு ஜீனோமார்ஃப் செபாஸ்டியனை ஹோஸ்டா பயன்படுத்துறதுக்காக தூக்கிட்டு போயிடுது. அப்புறம் அலெக்சா தானாவே தட்டு தடுமாறி மேல இருந்து வந்தா செபாஸ்டியனோட சோடா பாட்டில் முடி மட்டும் மேல இருக்கு. அதை எடுத்து அவங்க வச்சுக்கிறாங்க. அந்த சமயத்துல அலெக்சா கிட்ட இருக்கிற வெப்பனை தேடி அந்த பிரெடேட்டர் அவங்க கிட்டே வந்துடுச்சு. அப்போ அலெக்சா இந்த பிரெடேட்டர் அதோட வெப்பனை தேடி தான் வந்துட்டு இருக்குன்றத ரியலைஸ் பண்ணி முட்டி போட்டு அதோட வெப்பனை எடுத்து பிரெடேட்டர் கையிலேயே கொடுத்துறாங்க. பிரெடேட்டர் அதோட வெப்பன் எடுக்கிற சமயத்துல பின்னாடி இருந்து ஒரு ஜீனோமார்ஃப் பிரெடேட்டரை தாக்க ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் இந்த ஜீனோமார்ஃப் பிரெடேட்டரை சாகடிக்க போற சமயத்துல அலெக்சா ஒரு வெப்பன் எடுத்து அந்த ஜீனோமார்ஃபை கொன்னுடுறாங்க. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க பிரெடேட்டர் அங்க இருக்கிற மத்த ஜீனோமார்ஃப்ஸ் எல்லாம் கொன்னுட்டு அலெக்சாவை எதுவுமே பண்ணாம அங்க இருந்து போகுது. அந்த சமயத்துல கீழே இருக்கிற அந்த ஏலியன் கோயினுமே செயின்ல இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்ப அலெக்சா அந்த பிரெடேட்டர் கிட்ட என்ன தனியா விட்டுட்டு போகாத, நானும் உன் கூடவே வரேன், பாத்தி அந்த ஜீனோமார்ஃப் எல்லாம் சாவடிச்சிருக்கேன்ட்டு பிரெடேட்டர் பின்னாடியே போறாங்க. பிரெடேட்டரும் அந்த செத்து போன ஜீனோமார்ஃப் உடம்புல இருந்து ஒரு வெப்பன் மாதிரி பண்ணி அலெக்சா கிட்ட கொடுக்குது. அதுக்கப்புறம் பிரெடேட்டரும் அலெக்சாவும் ஏலியன் முட்டைகளை சேகரிச்சிருக்கிற இடத்துக்கு ஓடி போறாங்க. இதுக்கிடையே நிறைய ஜீனோமார்ஃப்ஸ் ஒன்னா சேர்ந்து அந்த ஏலியன் கோயினை செயின்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுது. இங்க அலெக்சாவோ அவங்க டீம் ஆளுங்க எல்லாருமே இந்த ஏலியனோட ஹோஸ்டா இருக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிராம்லாம் ஆல்மோஸ்ட் இறந்தே போயிட்டான், அவனோட பசங்களுக்கு என்ன சொல்ல போறேன்ட்டு அலெக்சா ஃபீல் பண்ணிட்டு இருக்க சமயத்துல செபாஸ்டியனோட குரல் கேக்குது. பக்கத்துல போய் பார்த்தா செபாஸ்டியனுமே ஹோஸ்டா மாறிட்டான். அது தெரியாம அலெக்சா அவனை காப்பாத்த நினைக்கிறாங்க. ஆனா அந்த பிரெடேட்டர் அவனுக்குள்ள ஏற்கனவே ஹோஸ்ட் போயிச்சுட்டு தடுக்குது. அப்ப செபாஸ்டியன், நீயே என்ன கொன்னுடு அலெக்சா, நான் ஏலியன் உருவாகிறதுக்கெல்லாம் காரணமா இருக்க விரும்பலன்றான். அலெக்சாவும் வேற வழி இல்லாம அவனை சுட்டு கொன்னுடுறாங்க. அந்த சமயத்துல ஏலியன் கோயின் தப்பிச்சு மேல போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான இந்த ஏலியன் முட்டைகள் ஜீனோமார்ஃப் அந்த ஏலியன் கோயின் எல்லாம் மேல தப்பிச்சு போயிடுச்சுன்னா பூமியில இருக்கிற மக்கள் எல்லாரும் ஜீனோமார்ஃபை மாத்திடும்ட்டு பிரெடேட்டர் அந்த இடத்தை மொத்தமா அழிச்சிடலாமன்ட்டு பாம்பு அங்க போட்டு அலெக்சாவும் பிரெடேட்டரும் மேல தப்பிச்சு போறதுக்கு ஓடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல பிரெடேட்டரை மேல தப்பிக்க விடாம நிறைய ஜீனோமார்ஃப்ஸ் தாக்கிட்டு இருக்கு. அப்போ அலெக்சா தான் பிரெடேட்டரை காப்பாத்தி ரெண்டு பேரும் மேல போறாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க மேல போற சமயத்துல அந்த இடமே ஃபுல்லா வெடிச்சு அந்த பிளாஸ்டோட ஸ்பீடுல இவங்க மேல பறந்து வந்து விழுறாங்க. மேல வந்தும் கூட அந்த இடம் இன்னும் வெடிச்சிட்டு தான் இருக்கு. உடனே பிரெடேட்டரும் அலெக்சாவும் அங்க இருந்து இன்னும் தூரமா ஓடி போறாங்க. அப்பாடா, ஒரு வழியா அந்த ஜீனோமார்ஃப்ஸ் மேல வர விடாம தடுத்துட்டோம், நாமளும் தப்பிச்சிட்டோம்ட்டு அலெக்சா ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அப்போ இந்த பிரெடேட்டர் அதோட மாஸ்க கழட்டி அதோட ட்ரூ ஃபேஸ அலெக்சா கிட்ட காட்டுது. அந்த சமயத்துல பிரெடேட்டர் அலெக்சாவோட முகத்துல இவ நம்ம ஆளுன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு அடையாளத்தை போட்டு விடுது. அந்த சமயத்துல ஏலியன் குயின் இன்னும் சாகாம மேல வந்துடுது. அதுக்கப்புறம் இந்த பிரெடேட்டரும் ஏலியனும் திரும்பவும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அலெக்சாவும் பிரெடேட்டருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஏலியன் குயினை தான் தாக்கிட்டு இருக்கா. ஏலியனும் பிரெடேட்டரை குத்தி தூக்கி போட்டுட்டு அலெக்சாவை துரத்திட்டு போயிட்டு இருக்கு. அலெக்சாவும் ஓடி போய் ஒரு டென்ட் மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அந்த சமயத்துல பிரெடேட்டர் ஏலியனோட தலையிலேயே குத்திடுது. அப்ப அலெக்சா ஏலியனோட செயினை ஒரு டேங்க்ல கட்டி கடலுக்குள்ள தள்ளி விட ட்ரை பண்றாங்க. அது கீழே விழுறதுக்கு முன்னாடி இந்த பிரெடேட்டரை அதோட வாளால குத்தி சாகடிச்சிடுது. ஒரு வழியா இந்த ஏலியனை சாகடிச்சிட்டோன்ட்டு அலெக்சா அந்த பிரெடேட்டரை வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த பிரெடேட்டர் வழியில துடிச்சு செத்துட்டு இருக்கு. அலெக்சாவும் இதுக்கு நம்மளால உதவ முடியலையேன்ட்டு ரொம்ப ஃபீலிங்கா பாத்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க பின்னாடி ஒரு பெரிய ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து நிறைய பிரெடேட்டர்ஸ் வருது. அப்போ ஒரு பிரெடேட்டர் அலெக்சாவோட முகத்துல இருக்க மார்க்க பாக்குது. இன்னும் ரெண்டு பிரெடேட்டர் இந்த செத்து போன பிரெடேட்டரை ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள எடுத்துட்டு போகுது. அப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பிரெடேட்டர் அலெக்சாக்கு அதோட வெப்பனை பரிசா கொடுத்துட்டு அதோட ஸ்பேஸ் ஷிப்புக்கு போயிடுது. அலெக்சாவும் கெத்தா அந்த வெப்பனை வாங்கிட்டு அந்த ஸ்பேஸ் ஷிப்க்கு டாடா சொல்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. சரி, அவ்வளவுதான் படம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா மேல ஸ்பேஸ் ஷிப்ல அந்த செத்து போன பிரெடேட்டரோட உடம்புல இருந்து ஒரு ஏலியன் வெளியே வருது. அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு படத்தோட ரிவ்யூவை பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டு ரிவ்யூ இட். அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டுருங்க. வில் மீட் யூ ஆன் த நெக்ஸ்ட் ஸ்டோரி. Until then, take care.